அல்லேலூயா. உங்களை சுற்றி நிற்கிற கவலை, உங்களை சுற்றி குறைவுகள் இருக்கலாம், ஏதோ ஒரு தேவை இருக்கலாம், ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைமை இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைமை உங்கள் மன நிலைமைக்குள்ள நீங்கள் வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அது வருவதற்கு தடுக்கிற ஒரே ஆயுதம், அதை வரவிடாமல் தடுக்கிற ஒரே ஆயுதம் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், நீங்கள் ஏறெடுக்கிற துதி, நீங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை, நீங்கள் ஏறெடுக்கிற பாட்டுதான். அது உங்களுக்குள்ளே வராமல். பாஸ்டர், நீங்க பேசும்போது நல்லா தான் பாஸ்டர் இருக்கு, பேசுவதற்கும் கேட்பதற்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் செபிக்கிறவனுக்குள்ள மட்டும்தான் அது தெரியும். அந்த கவலை வெளியே தான் நிக்குமே தவிர அவனுக்குள்ள வராது. அந்த கஷ்டம் அவனுக்குள்ள வராது. அந்த அனுபவம் அவனுக்குள்ள வரவே வராது. கவலை இருக்கத்தான் செய்யுது. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாறி எல்லா மனுஷனுக்கு என்ன உண்டு? ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டமும் கவலையும் பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது எனக்குள்ள வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அது ஆராதிக்கிற எனக்குள்ள அது வர முடியாது. அதனால்தான் ஆராதிக்கிறோம், அதனால்தான் ஆராதிக்கிறோம், அதனால்தான் ஆராதிக்கிறோம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உமக்கு தெரியப்படுத்துவேன். ஆமே சோத்திரம். ஜெபிக்கிறவன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறான். தன் சூழ்நிலைமைய, தன் அனுபவத்தை யாருக்கு தெரியப்படுத்துகிறான்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறான். ஜெபிக்கிறவன் தான் யாருக்கு தெரியப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தம்முடைய சூழ்நிலைமைகளை தெரியப்படுத்துகிறார்கள். ஜெபிக்கிற தேவ மனுஷனே, உன்னுடைய சூழ்நிலைமை கர்த்தருக்கு தெரியும். ஜெபிக்கிறவனுடைய சூழ்நிலைமை கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஜெபிக்கிறவனுடைய சூழ்நிலைமை எல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க தான் தன்னுடைய நிலைமை ஆண்ட சொல்றாங்க. ஜெபிக்காதவங்க என்ன செய்கிறது இல்லை. அவரிடத்தில் சொல்லுகிறது, அவருக்கு தெரியும். ஜெபிச்சாலும் ஜெபிக்கலாட்டும் நம்முடைய சூழ்நிலைமை அவருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தெரியப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். through prayer, through worship. அல்லேலூயா. இதன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்கள்.